ஏன் பாஸ்டர் யாருக்கும் இல்லாத சோதனை எனக்கு மட்டும் வருது? ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲದಂತ ಶೋಧನೆ ನನಗೆ ಬರುತ್ತದೆ? ஏன் பாஸ்டர் யாருக்கும் இல்லாத கஷ்டம் வேதனை எனக்கு மட்டும் வருது? ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲದ ಕಷ್ಟ ನನಗೆ ಬರುತ್ತದೆ? நான் நினைக்கிற நன்மையை காட்டிலும் நான் நடக்க கூடாதுன்னு நினைக்கிற தீமைகள் தான் என் வாழ்க்கையில் அதிகமா நடக்குது. ನಾನು ನಡೆಸುವಂತ ಮೇಲೆಗಿಂತಲೂ ನನಗೆ ಆಗುವುದು ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವಂತ ಇಕ್ಕಟ್ಟೆ ಜಾಸ್ತಿ. ஏன் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுவே என் வாழ்க்கையில நடக்குது. ಯಾವುದು ನಡೆಯಬಾರದು ಎಂಬುದನ್ನು ನೆನೆಸುತ್ತೇನೋ ಅದೇ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. ஏன் பாஸ்டர் எனக்கு மட்டும் அப்படி நடக்குது? ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ನನಗೆ ಮಾತ್ರ ಇದು ನಡೆಯುತ್ತದೆ? காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? உன்னை ஆவியானவர் நடத்துகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆತ್ಮನು ನಡೆಸುತ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்குள்ள வருகிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லை, ஆனா இப்போ இருக்கிறது கூட போயிடுச்சு. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಸೇವೆಗೆ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಆಗ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ಆದ್ರೆ ಈಗ இப்ப இருக்கிறது கூட போயிடுச்சு, ಇರೋದು ಕೂಡ ಹೊರಟೋಯ್ತು. அவ்வளவு கஷ்டமா இருக்கு பாஸ்டர். ಅಷ್ಟು ಕಷ್ಟವಾಗಿದೆ. பேசாம பைபிளை தூக்கி எங்க மேல வச்சுட்டு ஓடி போலாமா நினைக்கிறேன். ಮಾತಾಡಿದಿರ ಬೈಬಲ್ ತೆಗೆದು ಮೇಲೆ ಎತ್ತಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಓಡಿ ಹೋಗೋಣ ಅನ್ಸುತ್ತೆ. அவ்வளவு மைண்ட் டார்ச்சரா இருக்கு. ಅಷ್ಟು ಮನಸ್ಸಿನೊಳಗಡೆ ಹಿಂಸೆ ಆಗಿದೆ. எத்தனை பேர் இது உண்மைங்கறீங்க? ಆಮೆನ್. மைண்ட் ரொம்ப டார்ச்சரா இருக்கு பாஸ்டர். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ತುಂಬಾ ಹಿಂಸೆ ಆಗಿದೆ. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ಮನಸ್ಸು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿದೆ. இயேசுவை விட்டு வெளியே போகவும் முடியல, இயேசுவோடு கூட வாழவும் முடியல. ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗಲು ಆಗಲಿಲ್ಲ, ಯೇಸುನೊಟ್ಟಿಗೆ ಬದುಕಲು ಆಗಲಿಲ್ಲ. ஜெபிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா ஜெபிக்காம இருக்க முடியலையே. ಪ್ರಾರ್ಥಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇನೆ, ಆದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಇರಲೇ ಆಗಲಿಲ್ಲವೇ? எதுக்கு இந்த ஊழியத்துக்குரிய பாரம் எனக்கு வேண்டாம், வேற யாரையாவது கொண்டு கர்த்தர் செய்யட்டும், இந்த ஊழியமே செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும் என்னால செய்யாம இருக்க முடியலையே. ಯಾಕೆ ಈ ಸೇವೆ ಯಾರಾದ್ರೂ ಮಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇನೆ, ಆದರೆ ಈ ಸೇವೆ ಮಾಡದೆ ಇರಲು ಆಗಲಿಲ್ಲವೇ? ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? உன்னால முடியலனால கர்த்தர் உன்னை நடத்துறாரு. ஏன் தெரியுமா? ನಿನ್ನಲ್ಲಿ ಆದರೂ ನಿನ್ನಲ್ಲಿ ಆಗಲಿಲ್ಲ ಅಂದರೂ ದೇವರು ನಡೆಸಿದ್ರು. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துகிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? ಆಮೆನ್. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. உன்னால முடியல அப்படி என்றாலும் கர்த்தர் உன்னை நடத்துகிறார் என்றால் ஆவியானவர் உன்னை நடத்துகிறார் என்று அர்த்தம். ನಿನ್ನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ ಎಂದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಆತ್ಮನು ನಡೆಸುತ್ತಾನೆ ಎಂದರೆ ಅದು ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துறதுனால ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದರಿಂದ வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, ಗುಲಾಮತನದ ಆತ್ಮ ಅಲ್ಲ, அப்பா பிதாவே என்று அழைக்கிற அதிகாரத்தின் ஆவியை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂಬ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எப்ப நீ ஆவியானவரால் நடத்தப்படுறியோ, ಯಾವಾಗ ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತೀರೋ, அப்ப ஒரு விஷயம் கன்ஃபார்ம், ಆಗ ಒಂದು ವಿಷಯ ನಿಶ್ಚಯವಾಗಿದೆ. எந்த பலவீனமும் எந்த சோர்வும் எந்த வியாதியும் எந்த பிசாசின் கட்டுகளும் நம்மை லாக் பண்ணவே முடியாது, நம்மை அடிமைப்படுத்த முடியவே முடியாது. விசுவாசிகள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.